உன்னை நான் நடத்துவேன். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. உன் எல்லைகளை நான் விரிவடைய செய்வேன். எவர்களெல்லாம் நீ நிர்மூலம் அடைய வேண்டும் என்றும் உன் குடும்பம் சிதறும்படியாக செய்யப்பட்ட எல்லா கட்டுகளையும் நான் நிர்மூலப்படுத்தி உன் சத்துருக்களை அழிக்காமல் இருந்து உன் உயர்வை கண்டு அவர்கள் வாயில் விரலை வைத்து கடித்து கொள்ளும்படி அவர்களை பூமியில் வைத்திருக்கிறேன். உனக்காக நான் யுத்தம் செய்யவில்லை, உனக்காக நான் எதையும் செய்யவில்லை நினைக்கிறேன். அது அப்படி அல்ல. உன்னை உயர்த்தும்படியும் உன் ஜபங்கள் ஒவ்வொன்றுக்கும் என் சமூகத்தில் வருகிற பதில்கள் மூலம் உன் எல்லைக்குள்ளும் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன்னுடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் பொழுது அவர்கள் திகைப்பார்கள், மேலும் உன்னை பகைப்பார்கள். எங்களை காட்டிலும் பலத்து போனால் எங்களை விட்டு போய்விட்டு என்று சொல்லும்படியால் ஈசாக்கின் ஆசீர்வாதத்தில் அவனை முடி சுட்டுகிறேன். நண்பர்கள் பகலாய் மாறுவார்கள். இது நடக்கின்ற போது திகையாதே, கலங்காதே, நான் உன் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.